வானதி கிட்ட எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இப்ப வானதி வந்துட்டு அந்த பாண்டியன் கிட்ட பேசுறது பிடிக்காததுனால இவங்க அப்பா, வானதியுடைய அப்பா வந்துட்டு தான் மகனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்கன்னு அவங்க அதிர்ந்து போக, ஆமாண்டா, உன் தங்கச்சி இந்த வீட்டுல சொல் பேச்சை கேட்க மாட்டான், அவ விருப்பம் போலதான் அவன் நடந்துகிட்டு இருக்கான், சீக்கிரமாவே ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த பாண்டியனுக்கு நாம யாருன்றதை காட்டணும், ஆட்டோக்காரனா சாதாரண ஆளு நினைச்சிட்டானா, என் பையன் எப்படிப்பட்டவனு அவனை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அப்பா உடனே நான் ஆட்கள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, வானதியுடைய அண்ணன் வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச ஆட்களை தான் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் இங்க வானதியுடைய அப்பாவை வந்து பார்க்க, பாண்டியன் நைட்டு 10 மணிக்கு தான் கடையை அடைப்பான், அதுக்கு முன்னாடி நீங்க அவனை போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், ஆனா உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, அவன் கையை உடைப்பீங்களோ காலை உடைப்பீங்களோ, இனிமே என் பொண்ணுக்கிட்ட அவன் பல்ல இழிச்சு பேசுறத நான் பார்க்க கூடாது, இவ்வளவுதான் என்னால இந்த வீட்டுல அடக்கி வைக்க முடியல, ஆனா அவனாவது இனிமே அடங்கி போவான்ல, அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி தான் ஆட்கள் கிட்டத்தட்ட சரிங்க ஐயா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி போறாங்க. வானதியும் வீட்டுல தான் இருக்காங்க. வானதியை ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. வானதி ரூம்குள்ள அடைப்பட்டு தான் கிடக்குறாங்க. இப்போதைக்கு ஃபோன் கூட இப்போ வானதிகிட்ட இல்லை. பாண்டியனுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு பாண்டியன் வந்துட்டு வீட்டுக்கு ரொம்ப நேரம் வரலேன்னு சொல்லிட்டு இங்க சேரன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லப்பா எப்போதும் சரியான நேரத்துக்கு வந்துடுவான், ஃபோன் பண்ணாலும் ஃபோனு போக மாட்டுது, ஆளு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, டே சோளா என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லும்போது, அவன் என்ன சின்ன பையனா அவன் வீட்டுக்கு வந்துடுவானே, நீ வந்து உட்காருன்னு அப்படின்னு சொல்லும்போது, டே என்ன இருந்தாலும் அவன் இன்னும் சரியான நேரத்துக்கு வரலேன்னு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லும்போது, என்னங்க நீங்க கொஞ்சம் கூட உங்க தம்பி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க நிலா சோழனை பார்த்துட்டேன். பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி நான் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லி கிளம்ப, பல்லவா நீ இரு, உனக்கு தான் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, நீ இரு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை பார்த்துட்டேன். சரிங்க நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலா சேரன்லேருந்து எல்லாரும் பதட்டத்தோட இருக்க, சோழன் நேராக கிளம்பி பாண்டியன் வேலை பார்க்குற அந்த கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஆட்கள் எங்கள் பாண்டியனை சுற்றி நிற்கிறதும் பாண்டியன் அவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் நிற்கிறதையும் பார்த்தது சோழன் பதைந்து போய் பதட்டத்தோட ஓடி வராங்க எங்கள் பாண்டியனை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஓடி வந்த பாண்டியனும் ஓடி வந்த சோழனும் அங்கே நிற்கிற ஆட்கள் எல்லாருமே அடிக்க, கடைசி நேரத்தில் இருக்க ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் பாண்டியனை குத்த வரும்போதான் அதில் வந்துட்டு எங்கள் சோழனுக்கு வந்துட்டு அடிபடுறது. சோழனுக்கு கை கால் எல்லாமே சரியான அடி. இதை பாண்டியனை காப்பாற்ற போய் சோழனுக்கு பயங்கர அடிப்பட அந்த இடத்துல இருந்த ஆட்கள் எல்லாருமே ஓடி போய்ட்றாங்க. சோழர் உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, பார் கத்தியால் குத்திட்டாங்க, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு பதட்டத்தில் எங்கள் பாண்டியன் அழுகவும் செய்ய, உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்கேருந்து பாண்டியன் வந்துட்டு சோழனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னாச்சு, இந்த சோழன் கூப்பிட போனவன் இவனை இன்னும் வீடு வந்து சேரலேன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியலே நிலா அப்படின்னு பதட்டத்தோட இங்கே சேரன் இருக்க, இருங்கண்ணே நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சோழன் காலன் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால பதட்டத்தோட இங்கே சோழனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிலா. அங்கேருந்து போன பிறகு ஒரு ஆட்டோ வருது. என்ன ஆட்டோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அடிப்பட்டதோட எங்கள் சோழன் இறங்குறாங்க. நிலாவும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட ஓடி போகிறாங்க நிலா கூட பக்கத்துலேயே எந்த ஓடி போகிறாங்க எங்கள் சேரனும். என்னாச்சுன்னு சொல்லும்போது, ஆட்டோவுக்கு காசை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே எங்கள் பாண்டியன் கைத்தாங்களா சோழனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கா. அண்ணன் என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் அழுகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போதும், அந்த வானதியோடைய அப்பா வானதி கிட்ட நான் பேசுறதை பிடிக்காம என்னை ஆள் வச்சு அடிக்கணுங்கிறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்து இப்படி அடிக்க வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன், உனக்கு எப்படி என்ன தெரியும், அடிக்க வந்தது அவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அவனுங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஏன்னா வானதி அவங்க அண்ணனை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கா, அவங்க அண்ணன் தான் இங்கே என்னை அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல, கரெக்டான நேரத்தில் சோழன் வந்து என்னை காப்பாற்ற தான் வந்தான், நான் இடையில இப்படி அடிப்படும் நானும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. டே அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனை பார்க்குறாங்க. சோழன் உங்களுக்கு ரொம்ப காயமா வலியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க டாக்டர் கிட்ட பார்த்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. தலையெல்லாம் இவ்வளோ அடிபட்டிருக்கு, கை கால்னு உடம்புல எல்லா இடமும் சேதாரம் ஆயிருக்கே அப்படின்னு எங்கள் நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டாலே சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா தான் வந்துட்டு அந்த டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்து எங்கள் சோழனை வந்துட்டு கொண்டு போய் ரூமில் தனியாகவும் படுக்க வைக்கிறாங்க. சரிண்ணே நீங்கள் எதுக்கும் யோசிக்காதீங்கண்ணா, கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் காலையிலையும் வீட்டு வாசலில் வானதி வந்து நிற்கிறாங்க. வானதியை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு கோவம் தான் வருது. என்ன நினச்சிட்டு இருக்காரு உன் அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு வானதி சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை காப்பாற்ற வந்ததுனால சோழனுக்கு தான் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு எங்கள் வானதியும் கேட்குறாங்க. இப்போ வந்து கேளு, உங்கள் அப்பா அடிக்கணும்னு ஆள் ஏற்பாடு பண்ணும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க வேண்டியதானு சொல்ல, எங்கள் அப்பா என்னை ரூம்குள்ளே ஓட்டு பூட்டிடுச்சு,
ஃபோனை கூட பிடுங்கி வச்சிச்சு தெரியுமா. என் அப்பா கிட்டேருந்து எதிர்பார்க்கல, நல்லா திட்டி விட்டுட்டு இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி நான் இப்போ இங்கே வந்துட்டேன், நான் இந்த வீட்டிலே இருக்கட்டுமான்னு சொல்லி வந்துட்டு வானதி கேட்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் இல்லை, அந்த கடை பக்கம் கூட நீ வரக்கூடாது, நீ உங்கள் அப்பா வச்சு இனி உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. என் வாழ்க்கையில் வராதம்மா, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் அண்ணனுக்கோ இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிற வேலையை பாரு. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசலுக்கு வந்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனை திட்டுறாங்க. வானதியும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பாண்டியா கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்னு சேரன்னு சொல்ல, இல்லைன்னு இங்கே பாதியில் சோழனுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லி பாண்டியன் தனக்காக பேசுகிறத பார்த்து சோழனுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கு. எப்போதுமே சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க பாண்டியனுக்கும் சோழனுக்கும் இடையில ஒரு பாசம் இதெல்லாம் இருக்கிறத பார்த்து சேரனும் நிலாவும் சந்தோஷப்படதான் செய்கிறாங்க. வானதியும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. பாண்டியன் வந்துட்டு எங்கள் சோழன் பக்கத்துல இங்கே நான் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போங்கன்னு நிலாவை அனுப்பிவிட, இல்லை பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இவன் என்னடானா புதுசாக என் மேலே பாசம் வந்த மாதிரி இப்போ தான் பாசத்தில் உருகிட்டு இருக்கான்னு எங்கள் சோழன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பாண்டியனும் பின் என்னடா நிலா தான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறால, நீ போக வேண்டியதான்னு சொல்ல, அது இல்லைடா சோழா அது வந்து அப்படின்னு சொல்லும்போதும் டேய் நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்போ தான் அவங்க புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் வேற கொடுத்துருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் உனக்காக லீவ் போட்டுட்டு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வேலையை யார் பார்க்குறது? அப்புறம் பின்னாடி ஆஃபீஸில் அவங்க ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் அவங்க உங்ககிட்ட தான் கோவத்தை காட்டுவாங்க. சோழனுக்காக சேரனும் சரி பாண்டியனும் சரி வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் இடத்துல என்னெல்லாம் வீட்டுக்கு வர என்னாச்சு பண்ணிடலான்னு எங்கள் சேரன் கேட்க, இல்லைண்ணே நான் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே என்னென்னாலும் சோழனுக்கு இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு, நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்னு தோணுச்சுண்ணே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் சொல்லும்போது, இல்லைண்ணே உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு எங்கள் நிலாவும் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக வந்தீங்களா? ஏற்கனவே என்கிட்ட டிவோர்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனாலும் என் மேலே உங்களுக்கு பாசம்லாம் நிறையா இருக்க போலேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே இருக்க பாசத்தை விட சேரன் அண்ணா மேலேயும் பல்லவன் மேலேயும் நிறைய பாசம் இருக்குது, என் பாண்டியன் மேலேயும் எனக்கு நிறைய பாசம் இருக்குது, அவங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல, என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு நான் நம்புறேன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு எங்கள் சோழன் இருக்காங்க. நிலா வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்ப, என்னங்க நான் பார்த்துக்கிறேன்னு வந்துட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகிறீங்கன்னு எங்கள் சோழன் கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, இருங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. நிலா நேராக வானதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. வானதி வீட்டில் வானதி அவங்க அம்மா அவங்க அப்பான்னு எல்லாருமே இருக்கும்போது இங்கே நிலா போய் நிற்கிறாங்க. வீட்டில் யாரும் இருக்கீங்களான்னு சொல்லி இங்கே கேட்க, நிலா வந்ததும் வானதி ஓடி வராங்க. வாங்க நிலா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க உங்கள் அப்பா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அப்பா தானே உள்ளே தான் இருக்கார் வாங்க அப்படின்னு எங்கள் நிலா கூப்பிட, அங்கே வானதி கூப்பிட எல்லாம் உள்ளே போகிறாங்க. யார் இதுன்னு சொல்லி கேட்க, இவங்க தான் சோழனுடைய ஒய்ஃப் பாண்டியனுடைய அண்ணி அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக எங்கள் நிலாவை பார்த்து கேட்க, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதே நேரத்தில் பாண்டியனுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். உங்களுக்கு பாண்டியனை பிடிக்கலனா ஒன்று உங்கள் பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். ரெண்டுமே இல்லாமல் இப்படி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கீங்க. என்னங்க பழக்கம் இதெல்லாம்? உங்களுக்கு மட்டும்தான் ஆள் வச்சு அடிக்க தெரியுமா? ஏன் எனக்கெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல, என்னம்மா வீடு தேடி வந்து மிரட்டியான்னு சொல்லி கேட்குறப்போ, ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணும்போது வீடு தேடி வந்து மிரட்டுற அளவு கூட நான் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிலா திட்டுறாங்க. இன்னொரு தடவை அந்த வீட்டில் இருக்க யாருக்காச்சும் உங்களால் ஏதாவது ஒன்று சின்ன காயம் ஏற்பட்டுனுச்சான்னு கூட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க எனக்காக பேச வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னு சொல்ல, எனக்கு எல்லாரையும் விட குடும்பம் ரொம்ப முக்கியம், அவங்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். இங்கே பாருங்க வானதி, உங்களுக்காக நான் எதிர்த்து நிற்கிறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் வீட்டை எதிர்த்து பாண்டியன் கூட வர தயாராக இருந்தால் மட்டும் வருங்க, இல்லைனா அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏற்கனவே சேரன் அண்ணா இதே மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டதெல்லாம் போதும், பாண்டியனும் அந்த விஷயத்தில் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா இங்கே பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியலையா, ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையா, நியாயமா தர்மமா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுங்க. ரெண்டுமே இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு பாண்டியன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்போது தெளிவான முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்க நான் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே என்னம்மா ஏன் கண்ணு முன்னாடி சம்மந்தம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரியவங்களா நீங்கள் இதை முடிச்சு வைக்கணும், அதை முடிச்சு வைக்க நீங்கள் தவறும்போது அப்போது அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு எங்கள் நிலாவும் சொல்கிறாங்க. நல்லா கேளுங்க நிலா, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் இப்படி பேசினாதான் புத்தி வரும், எப்போதுமே எனக்காக யோசிக்க
யோசிக்கவே மாட்டாங்க. எப்போதும் வசதி வாய்ப்புன்னு அதை பற்றி மட்டுமே தான் நினைப்பாங்க. என் பாண்டியனுக்கு என்ன குறைச்சா, அவன் ரொம்ப நல்லவன், என்னை நல்லா பார்த்துப்பான், அதையும் இவங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எங்களுக்கு கவலையெல்லாம் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை பற்றி தானே அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அக்கா பக்கத்தில் நிற்கிறவங்க அப்பாவும், எனக்கு அந்த பையனை பிடிக்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதான், படித்த குடும்பம் நல்ல குடும்பம் இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்க, இங்கே பாருமா நீ அந்த வீட்டுக்கு எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், உன்ன மாதிரியே என் பொண்ணையும் அந்த வீட்டுக்கு என்னால் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு அவங்க கராராக சொல்ல, அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு சரினா நானும் ஒரு முடிவு எடுக்கிறேங்க, பாண்டியனுக்குன்னு நானும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த இடத்துலேருந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு கிளம்ப, இங்கே வானதி தான் அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. நிலா இங்கேருந்து போனதுக்கு பிறகு வானதி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து சத்தம் போடுறாங்க, எனக்கு மட்டும் பாண்டியன் கிடைக்கல, அப்புறம் உங்களுக்கு பொண்ணா நான் இந்த வீட்டில் பொணமாக தான் இருப்பேன், நிச்சயமாக வாழ மாட்டேன், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எங்கள் திட்டி சண்டை போட்டு சத்தம் போடவும் செய்ய, இது வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலான அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நிலா வீட்டுக்கு போகிறாங்க. எங்கெங்கே போயிட்டு வந்தீங்கன்னு நிலா கிட்டே கேட்க, இல்லைங்க நான் நேராக வானதி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, அந்த ஆளை பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அவரை தான் பார்க்க போனேன், அவரை தான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொல்ல, வீட்டுக்கு முன்னாடி அவங்க வானதி அப்பா நிற்கிறாங்க. சேரன் பாண்டியன் எல்லாருமே வெளியே ஓடி வர, இப்போதைக்கு இவர் இங்கே வந்திருக்காரு, ஒழுங்கு முறையாக இந்த இடத்த விட்டு போல, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்ல, இங்கே பாருப்பா நான் செஞ்சது தப்பு தான், வானதி மேலே இந்த பாசத்துலையும் உங்கள் குடும்பத்து மேலே இந்த கோவத்துலையும் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், இந்த பொண்ணு பேசிட்டு போனதுக்கு பிறகு தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசனத்திட்ட, என் பொண்ணு வானதிக்கு என்ன விருப்பமோ அதையே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, முதல்ல சேரன் நான் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு நிலாவே சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கேருந்து போக, எப்படி நீ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள் பல்லவன் கேட்க, வானதியோடைய வாயை பற்றி உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும், அவள் எடுத்த முடிவில் தெளிவாக தான் இருக்கான், அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு அதை புரிய வைக்கணும்னு சொல்லி தான் இங்கே பாண்டியனுக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன், அதான் அந்த நேரத்தில் வானதி இந்த முடிவை எடுப்பான்னு எனக்கு தெரியும், பாத்தியா நான் நினைச்ச மாதிரி அவங்க அப்பாவே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்ல, அண்ணி இவர் உண்மையதான் சொல்றாரா அப்படின்னு கேட்க, அது உண்மையாதான் இருக்கும்னு நானும் நம்புறேன், அப்படியே இல்லைனாலும் இங்கே வானதியை அதை பார்த்துப்பான்னு நிலாவும் சொல்ல, அண்ணி நீங்க சூப்பரா ஐடியா பண்ணீங்க அண்ணி பல்லவனும் சந்தோஷப்பட, சோழனும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாலும் சோழன் மனசுக்குள்ள உணவுடுது, நிலா இப்படியே டிவோர்ஸை மறந்துட்டாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிலாவுக்கும் சோழன் மேல இறக்கம் தான் வருது, நாம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பு, இவர் குடும்பத்து மேல இவருக்கும் நிறையவே அக்கறை இருக்குன்னு நிலா நினைக்கவும் செய்றாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.